Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து ஒரு நியூமரிக்கல். In a certain region of space with volume 0.2 meter cube, the electric potential is found to be 5 volt throughout. The magnitude of electric field in this region is option A என்ன கொடுத்துருக்காங்க 0.5 Newton per coulomb, option B 1 Newton per coulomb, option C 5 Newton per coulomb and option D 0. இது 2020 CBSE question. ஓகே, நமக்கு ஒரு ஃபார்முலா என்னன்னு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கோ ஒரு ரிலேஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஆர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகத்தில் இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஆர். டிவி பை டிஆர்னா இது பேர் தான் வந்து பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். இது பேர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். ஓகே, இப்போது கொஷினில் in a certain region of space with the volume 0.2 meter cube, the electric potential is found to be 5 volt throughout. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்குது? 5 volt throughout. அந்த ரீஜியன் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து 5 வோல்ட்டாக இருக்குது. அப்படின்னா இங்கே என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் V வந்து 5 வோல்ட்டு த்ரூஅவுட்னா பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். மீனிங் புரியுதா? ஸோ பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிஆர் ஆஃப் பொட்டன்ஷியல் V தானே. வியோட வேல்யூ என்னது? இங்கே கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். எந்த கான்ஸ்டன்ட்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, அதோட வேல்யூ வந்து 0. அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ 0. அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். இதில் ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்.